தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜனவரி மாதம் 26ஆம் தேதி திங்கள்கிழமை. அதி தூதரான புனித மிக்கேலிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, சதா ஜீவ அரூபிகளில் மகிமையும் மேன்மையும் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ள வானவரே, தேவ நீதி சிம்மாசனத்திற்கு அருகில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கடவுளின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிர்பாக்கியனும் ஆகிய அடியேனை கருணை கண்கொண்டு பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக மரண தருவாயிலும் எனக்கு உதவி தயை புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாக வாரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பீராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 32வது இறைவார்த்தை. உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: இயேசுவை வயிற்றில் கருவாய் சுமந்ததால் மரியன்னை நற்கருணையின் கருவூலம் என்று அழைக்கப்படுகிறார். ஒவ்வொரு மனிதனும் உருவாகும் போது தாய் வயிற்றில் அவளின் உதரத்தில் கலந்து தோய்ந்து மனித வளர்ச்சி பெற்று இவ்வுலகில் பிறக்கிறான். வார்த்தையால் பேசப்பட்டு வந்த இயேசு மரியன்னையின் வயிற்றில் மாமிசமாகி அன்னையின் உதரத்தில் உருப்பெற்று இரத்தத்தை தாய் பாலாக்கி அருந்தி வளர்த்தார். அப்படியானால் தாயின் கருவிலே அன்னை மரியன்னையின் சத்தை இயேசுவும் இயேசுவும் சத்தை மரியன்னையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆகவேதான் எவ்வாறு மரியன்னை இயேசுவை சுமக்கும் பேழை ஆனாரோ, அதேபோல் இயேசுவும் அனைவரையும் சுமக்கும் பேழையாக மாறுகிறார். உம்மை தாங்கிய வயிறும் நீர் பாலுண்ட கொங்கைகளும் பேர் பெற்றவையே என்று லூக்கா நற்செய்தி 11:27 நாம் வாசிக்கிறோம். இயேசுவை தாங்கிய மரியன்னையை இறைவன் தனது கருவூலமாக தயார் செய்தார். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம். அவள் உன் தலையை நசுக்குவாள், நீயோ அவளுடைய குதிங்காலை தீண்ட முயலுவாய். தொடக்க நூல் புத்தகம் 3:15. இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். லூக்கா நற்செய்தி 1:28. இந்த வாக்குறுதிகள் நிறைவேறும் பொருட்டு மரியன்னை இறைவன் கையில் செயலாற்றும் கருவியாகி மீட்பின் கருவாக மாறி தன் கருவூலத்தில் கர்த்தரை தாங்கினார். ஆக மரியன்னை இயேசுவை மட்டுமல்லாமல் திருச்சபையையும் சேர்த்து சுமந்த ஒரு நற்கருணையின் கருவூலம். தனது பணி வாழ்வை துவங்கும் போது இயேசு ஆண்டவரின் ஆவி என்மேலே என தனது மதிப்பீடுகளை கொள்கைகளை பிரகடனப்படுத்தும் போது அன்னையின் கருவூலத்திலிருந்து கற்றதை பரீட்சைப்படுத்தி காண்பிக்கின்றார். மரியன்னையின் பாடலின் வரிகள் கூட அந்த விடுதலை தாகத்தை எடுத்து சொல்கிறது. தாயும் மகனும் ஒரு சேர சிந்தித்து செயல்படுவதை பார்க்கிறோம். தாயின் கருவில் இயேசு அனைத்தையும் தன் நாடி நரம்புகளில் இரத்த நாளங்களில் தாங்கியிருக்க வேண்டும். எனவே மரியன்னையின் வாழ்வு இயேசு கருவிலே உருவாகும் முன்பே நற்கருணை வாழ்வின் பரிமாணங்களை வாழ்ந்து காட்டியவளாக விளங்குகிறாள். ஆகையால் தான் கடவுள் நற்கருணை இயேசுவை தாங்க அருள் நிறைந்த பெண்களுள் பேறு பெற்றவள் என்ற பெயர் பெற்ற இவள்தான் என்பதை முன்னுணர்ந்து செயலாற்றியிருக்க வேண்டும். இயேசுவை கருவிலே சுமந்திருக்கையிலும் ஓய்ந்திருக்காமல் எலிசபெத் என்ற முதிர்ந்த வயது பெண்ணின் துயதுடைக்க ஓடியது கூட கருவில் காத்திருந்த கர்த்தரை பாதித்திருக்க வேண்டும். எனவேதான் துயருற்றோரின் துயதுடைக்க இயேசுவும் தனது நிலைப்பாட்டை நிலையாக எடுத்து வைத்தார். இயேசுவின் வாழ்வில் காண்கிற பண்புகள் பாடுகள் மரியன்னையின் வாழ்விலும் காணப்பட்டன. ஆகவே மரியன்னை நற்கருணையாகவும் நற்கருணையின் கருவூலமாகவும் கடவுளால் முன்குறித்து வைத்து தயார் செய்யப்பட்டார். மரியன்னையும் அத்தகைய மேலான வாழ்வாள்
வாழ்வால் தான் அந்த நற்கருணை அன்னையாக வாழ்ந்து காண்பித்தார். கருவூலம் இயேசுவை தாங்கியது. நமது இதயம் என்னும் கருவூலத்தில் கர்த்தரை தாங்கும்போது நமது வாழ்வும் வாழும் நற்கருணையாக மாறுகிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் உட்கொள்ளுகிற நற்கருணை நம்மிலே செயலாற்றி நம்மை உருமாற்றி அவருடைய சாயலிலும் உருவிலும் மீண்டுமாக படைக்கப்பெற நம்பிக்கையோடு அன்னை மரியாளோடு இணைந்து நற்கருணை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். எங்கள் நேசத்திற்குரியவரே, எங்கள் அன்பரே, எங்கள் ஆருயிரே, எங்கள் மணவாளனே, உம்மை போற்றி துதித்து ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அழகான தத்துவத்தை வாழ்வதற்காக எங்களுக்கு உம்முடைய ஞானத்தால் உருவாக்கப்பட்ட சட்டதிட்டங்களுக்காக, குடியரசு வரைவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜாதி, இன, மொழி, கலாச்சாரம், பண்பாடு என்ற பல்வேறு நிறங்களில் சொலித்து கொண்டிருக்கும் மக்களை ஒரே அன்பினால் இணைக்கும் உமது நாமத்திற்காக நன்றி கூறுகிறோம். மனிதர்களின் அரசை உன்னதமானவரே ஆளுகின்றார் என்பதையும், தாம் விரும்பியவர்க்கே அதனை தந்தருள்வார் என்பதையும், மனிதருள் தாழ்ந்தவர்களையே அதற்கு தலைவர்களாக்குகிறார் என்பதையும் உயிர்கள் அனைத்தும் அறியும்படி இவ்வாறு விதிக்கப்பட்டது என்று தானியேல் புத்தகம் 4:17 வாசிப்பதற்கிடங்க, அன்பு தந்தையே, எங்கள் இந்திய தேசத்தையும் அதனை ஆளுபவர்களையும் உமது கரங்களில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். நாட்டை ஆளும் தலைவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. மக்களின் பாதுகாப்புக்காக கண்விழித்து உழைக்கும் தியாக மனிதர்களாகிய இராணுவ வீரர்களை, போலீஸை, இன்னும் இதுபோன்று சட்டத்திட்டங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற அனைத்து அரசு அதிகாரிகள், பொதுநிலை ஊழியர்கள், பணியாளர்கள், தலைவர்கள், இன்னும் தியாகத்தோடு உழைக்கும் கடைநிலை ஊழியர்கள் அனைவருக்காகவும் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். தங்களின் சேவைகளால் நாட்டை வளப்படுத்தும் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன் தந்து வழிநடத்துவீராக. மக்கள் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ நல்ல அரசியல் சூழல் இந்தியாவில் நிலவவும், மக்களின் பாதுகாப்பு, அமைதி உறுதி செய்யப்படவும், பொருளாதார நலன்கள் பெருக்கப்படவும், நல் மதிப்பீடுகள் மதிக்கப்படவும், ஆரோக்கிய வாழ்வு போற்றப்படவும், முதியவர்களின் மாண்பு மதிக்கப்படவும் இறையருள் இன்று எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உமது கரங்களிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். உமது இரத்தத்தினால் இந்த இந்திய தேசத்தை மூடி மறைத்து கொள்வீராக. உமது வார்த்தை அனுப்பி குணப்படுத்துவீராக. எங்கெங்கெல்லாம் உம்முடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் திருச்சபையில் வளம் பெறும்படியாக அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெற வேண்டும் என்று உமது நாமத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.